சமூக வழி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹாரிஸ் கிச்சன்ல நாம பார்க்க போற ரெசிபி பருப்பு வடை மோர் குழம்பு. இந்த பருப்பு வடை துவரம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா பண்ணி பொரிச்சு எடுத்து மோர் குழம்புல போடுறது. இந்த பருப்பு வடை மோர் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். எங்க நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போதான் எங்களுடைய நிகழ்ச்சியோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். மோர் குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் தயிர் எடுத்துட்டு அதை கெட்டியாக கொஞ்சமாக தண்ணியை விட்டு மோராக சிலுப்பி எடுத்து வச்சுக்கணும். இந்த துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இந்த 2 பருப்பையும் போட்டு அதோட இஞ்சி, ஜீரகம், வெந்தயம், கடுகு, தனியா, துருவி வச்சிருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய் அதோட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போது இந்த மோர் குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டு, அதையும் அதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அதையும் இந்த குழம்போடு சேர்த்துடணும். அதில் மஞ்சள் தூள், உப்பு இதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். கலக்கிட்டு இது நல்லா கொதி வரணும், பச்சை வாசனைலாம் போகிற மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இது நல்ல கிரேவி திக்காகிடும். இப்போது இதில் நம்ம மோராக கலந்து வச்சுருக்கோம் இல்லையா திக்கா, அதை சேர்த்துடணும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா ரொம்ப கொதிச்சதுன்னா மோர் குழம்பு திரி ஆகிடும். அதனால் சின்ன பபிளாக மேலே வரும், பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை அதில் போட்டு எடுத்து வச்சிடணும். வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த 2 பருப்பையும் நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட சிவப்பு மிளகாய், உப்பு, பெருங்காயம் இதையும் சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சிக்கணும். வடைக்கு அரைக்கிற மாதிரி இந்த மாதிரி குறைன்னு அரைக்கணும். இப்போது அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுடணும். நல்லா கலந்து விட்டுக்கணும். ஸ்டவ் மேலே ஒரு வாணலியை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ வடைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு பொரித்து எடுத்துக்கணும். இந்த உருண்டைகள்லாம் நல்ல பொன்னிறமாக வந்தோடனே அதை எடுத்து அப்படியே மோர் குழம்புல போட்டுடணும். இந்த மாதிரி ஒரு 2-3 ஈடு செஞ்சு மோர் குழம்புல போட்டுடலாம். அவ்வளோதான், சுவையான பருப்பு வடை மோர் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்க வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.